friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம குடை மிளகாய் பஜ்ஜி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம குடை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கோம். இப்போ நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். குடை மிளகாய் உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துறணுங்க. இப்போ நம்ம இது போல கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடை மிளகாய் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ பஜ்ஜி போடுறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போடா மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுலயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, இது போல நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பஜ்ஜி போடுறதுக்காக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடை மிளகாயை இது போல் எடுத்து மாவோடு சேர்த்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் 2-3 முறை நல்லா திருப்பி விட்டு ரெடியானதும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிறதையுமே நம்ம இதே போல சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுவுமே ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம்.
இப்போ நமக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே தூவுறதுக்காக நம்ம ஒரு பொடி செய்ய போகிறோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. அதே அளவு கரம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணுங்க. இப்போ இந்த பஜ்ஜி மேலே இந்த பொடியை இது போல் நல்லா தூவிக்கணுங்க. குடைமிளகாயில் நமக்கு காரம் இருக்காது, அதனால் இந்த பொடி சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான குடைமிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.